ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்தில் முருகன் சீதா தம்பதிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் கார்த்திக். அவனுடைய மனைவி பேர் மலர். குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இப்படி சந்தோஷமாக குடும்பம் போய்கிட்டு இருக்கையில் கார்த்திக் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு. இப்போ அந்த குடும்பம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கார்த்திக், இந்த மாதமும் கடன் செலுத்த முடியாத நிலை, எப்படி சமாளிக்க போகிறோம்? அம்மா, வேலையை பற்றியே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஊரில் நல்ல சம்பளம் கிடைப்பதில்லை. என்னை நினைத்து பார் கார்த்திக், நாமும் உழைத்துத்தான் வாழ்க்கையை நடத்தணும். ஏதாவது சிறிய தொழில் தொடங்கலாமா? ஆமாப்பா, நம்ம ஊரில் நல்ல நாட்டு மருந்து பசுமை பொருட்கள்லாம் நல்லா விற்குது. அதை நாம ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? நல்ல யோசனை தான்ப்பா. ஆனால் முதலீடு செய்ய பணம் வேணுமே, எங்கே போவது? என்கிட்ட கொஞ்சம் பழைய நகைங்கள்லாம் இருக்கு, அதை தர்றேன். அதை அடகு வச்சு முதலீடா நீ பயன்படுத்திக்கோ. இல்லம்மா, கடன் வாங்கி ஒரு சிக்கலில் சிக்கக்கூடாது. மாற்று வழி பார்த்துக்கலாம். சரி, நான் என் நண்பன் செந்தில்கிட்ட கேட்குறேன். ஒரு சிறிய தொகையை கடனாக வாங்கி தர்றேன், அதில் ஆரம்பிக்கிறியா? இல்லை, வேணாம்ப்பா, கடனே வாங்க வேண்டாம். நான் தினமும் காலையில் சைக்கிள்லேயே வியாபாரம் பண்ணுறேன். அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம கடையை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சிறுதானியத்தில் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால் கம்மம் கூழு காய்ச்சி விற்கலான்னு நான் இருக்கேன்ப்பா. நல்ல யோசனைங்க. அது கூட கேப்பக்களி, உளுந்தங்களி, பயறு வகையால் சுண்டல், இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ சரிப்பா, நீ சொல்றதும் நல்ல யோசனையா இருக்கு. நல்ல கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா நல்ல முன்னுக்கு வரலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னதுன்னு நான் சிட்டை போட்டு தரேன். அப்போ நீ போய் கடையில் வாங்கிட்டு வா. நானும் மலரும் உனக்காக ரெடி பண்ணி வைக்கிறோம். நாளையிலிருந்தே நம்ம வியாபாரத்தை தொடங்கிடுவோம். என்னப்பா இது, தள்ளு வண்டி நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு? கார்த்திக், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. சைக்கிள்னா எல்லா பொருள்களையும் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால என்னால் முடிஞ்சது இந்த தள்ளு வண்டியை வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நீ இன்னையிலேருந்து இதில் உன் வியாபாரத்தை தொடங்கு. சரிங்கப்பா, நான் தொழிலில் நல்லா முன்னேறி காட்டுவேன். அம்மா மலரு, நம்ம செஞ்சு வச்சோம்ல கூழ் களி எல்லாம், அந்த சுண்டல் வகை எல்லாத்தையும் எடுத்து இப்போ இந்த வண்டியில் எடுத்து வையுமா. அவன் கிளம்பட்டும். சரிங்கத்த, இந்த இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க. நல்லபடியாக வியாபாரம் நடக்கட்டும். சரி மலரு, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். சரிங்க. என்ன தம்பி, கடை புதுசாக போட்டிருக்கீங்க போல? ஆமாண்ணே, வாங்க
கம்பங்கூழ் கேப்பக்கூழ் களி சுண்டல் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? கூழ் குடிக்கிறீங்களா ஐயா? ஆமா தம்பி, எனக்கும் அவருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கம்மங்கூழ் கொடுங்க. ஞம், 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 ஞம். ஞம், 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 ஞம். கூழ் நல்லா இருக்கு தம்பி. எவ்வளவு? 20 ரூபா ஐயா. இந்த தம்பி எங்க 2 பேருக்கும் சேர்த்து வாங்கிக்க. சரிங்க ஐயா. அண்ணே ஒரு பிளேட் சுண்டல் தாங்க. அண்ணே எவ்வளவு ஒரு பிளேட் சுண்டல்? 10 ரூபா தம்பி. இந்தாங்க அண்ணே, ரூபா பிடிங்க. கடை ஆரம்பித்த முதல் நாள் சரியான வியாபாரமே இல்லையே. ஒரு 4 பேர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ செஞ்சதெல்லாம் வீணா போகுதே. வாங்க, என்ன வருத்தமா இருக்கீங்க? போகும்போது காலையில் சந்தோஷமா இருந்தீங்களே, வியாபாரம் நல்லபடியாக நடக்கலையா? ஆமாம் மலரு, நான் நினச்ச மாதிரி இல்லை. தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் போல. விடுங்க, இதுக்கா கவலையா இருக்கீங்க? இன்னைக்கு தான் கடை வச்சிருக்கீங்க. யாருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரா வந்து கடையை பார்த்து அவங்க சாப்பிட்டு ருசி பிடிச்சு அதுக்கப்புறம் தானங்க பிரபலியமாக ஆகும். முதல் நாளே இப்படி எல்லா வியாபாரமும் நடக்கும். அதுவும் சரிதான் கார்த்திக், கவலைப்படாத, நாளைக்கு பார்த்துக்கலாம். அத்தை, மாமா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என்ன மலரு, சொல்லுமா. நாளையிலிருந்து நானும் அவர் கூட வியாபாரத்துக்கு போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு பலகாரமும் செஞ்சு கொடுங்க. அதை மாமா கொண்டு வந்து கடையில் கொடுக்கட்டும். அவர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக உழைப்போம். அதுவும் சரிதான், நீ சொல்கிறது நல்ல யோசனையாக இருக்கு. நாளைக்கு காலையில் நீயும் அவன் கூட வியாபாரத்துக்கு போயிட்டு வாமா.